ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் சயின்ஸ்க்கான டேட்டா டிஸ்க்ளோசர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் டேட்டாஸ் டிஸ்க்ளோசர் ரேங்க் வைஸ் நம்ம போட்டுட்டு இருந்தோம். நமக்கு கிடைச்ச டேட்டாவில் யார் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு அது வைஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டுட்டு வரோம். தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் டேட்டா ஒருத்தனா இந்த சனி ஞாயிறு இந்த வீக் எண்டில் ஒத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் டேட்டா வேணுமா, நான் உங்களுக்கு எல்லா டேட்டா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டேட்டாஸையும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அது வரைக்கும் அந்த டேட்டா ஃபார்ம் கூகுள் ஃபார்மை தான் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இந்த 150 கொஸ்டின் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள், மார்க் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மார்க் ஃபில் பண்ணுறப்போ நாங்கள் உட்காந்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஒரு அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் எழுதுந்த 8000 பேராக இருக்குது, டேட்டா கொடுத்தது தான் 35 பேர் 40 பேர் தான் கொடுக்குறீங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ என்னங்கிறது சொல்லி இதில் எக்ஸாக்டாக கணிச்சிட முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 85க்கு மேலே இருக்கிறவங்கலாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி 85க்கு மேலே இருக்கிறவங்களாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ மித்தவங்களாம் படிக்க வேணாம் சார், இல்லை அப்படி மித்தவங்களும் படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் வர வரைக்கும் பாருங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த டேட்டா அடிக்குவேட்டாக இல்லாதங்காட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அப்பியர்டு கேண்டிடேட்டோட சம்மரியும் நமக்கு தெரியாது. ஸோ அப்பியர்டோட கேண்டிடேட்டோட சம்மரி தெரிஞ்சது 6% கால்குலேட் பண்ணி எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்று நீங்கள் கொடுத்த டேட்டா அப்படியே அனலைசஸ் பண்ணி பார்க்குறப்ப 85க்கு மேலே இருக்கிறவங்க எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 85க்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கெமிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் மார்க் 106 எடுத்திருக்காங்க. அவங்க பாருங்கள், பேப்பர் 1ல் 32, பேப்பர் 2ல் 74 போட்டுருக்குறாங்க. இது அதுக்கடுத்து மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அடுத்த இதில் ஒவ்வொரு 93, 92, 91 வருது, 86, 85, 84 அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 75 to 75க்குள்ளார கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. 60 கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. 60 கீழே குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. கம்யூனிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் குறையலாமே தவிர, பட் ஆனால் ஒரு பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு இது கெமிக்கல் சயின்ஸில் 35 பேருக்கான டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம பார்த்ததில் இந்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நீங்கள் டேட்டா டிஸ்க்ளோசர் பண்ணுறப்போ இன்னும் நாங்கள் நல்லா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார தான் ஃபில் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா டேட்டாவையும் நான் பிடிஎஃபாக போட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஃபார்மை கூகுள் ஃபார்மை எடுத்துட்டிங்கன்னா பல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை சென்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான டேட்டாவை ஃபில் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபேக்காக 150, ஒரு சில பேர்லாம் 200 கொஸ்டின்லாம் போட்டிருக்காங்க. மொத்தமாகவே 150 கொஸ்டின் தான். 200 கொஸ்டின் எப்படி வரும்? அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன தான் தவறான ஃபேக்கான டேட்டா கொடுத்தாலும் தான் அங்கே ஃபில்டர் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வெளில வரும். நீங்கள் தவறான டேட்டா கொடுக்குறது வேஸ்ட்டு. ஸோ ஒரிஜினலாக நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை. இதில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபேக் டேட்டா போட்டு நம்மளை ஃபேக் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கெல்லாம் எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரிஜினல் டேட்டா ஒருத்தனா ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். சனி ஞாயிறில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம அந்த காலேஜ் டிஆர்பி ப்ரிப்ரேஷனை பற்றி நம்ம போகலாம். இந்த வாரத்தோட இந்த கட் ஆஃப் ரேங்க் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி மாடல் கொஸ்டின் இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் காலேஜ் டிஆர்பிபியாக ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும், மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் அந்த ரிட்டன் எக்ஸாமில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சியில் ரிட்டன் எழுதியிருக்கிறேன், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 எல்லா எக்ஸாம்லேயும் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். ஸோ வேல்யூஷன் எப்படி இருக்கும் அண்ட் ஆல்சோ டிஆர்பி கண்டக்ட் பண்ண அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி பேஸ்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலகிராம் லிங்க்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கைண்ட் ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.